கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தில் வரும் 5ஆம் பரிசுத்த ஓய்வு நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின நிருபம் 21ஆம் வசனம். யூதா 1:21. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கேதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். Keep yourselves in God's love as you wait for the mercy of our Lord Jesus Christ to bring you to eternal life. கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். ஆமென். அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின நிருபம் விசுவாசிகளை தவறான போதனைகளில் இருந்து எச்சரிக்கிறது. உலகத்தில் பல சோதனைகளும் தவறான போதனைகளும் இருக்கின்றன. அந்த நிலையில் விசுவாசிகள் தேவனுடைய அன்பில் நிலைத்திருந்து கர்த்தரின் இரக்கத்தை எதிர்பார்த்து வாழ வேண்டும் என்று இன்றைய தியான வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இதன் பொருள், தேவன் நம்மை நேசிக்கிறார். அந்த அன்பிலிருந்து விலகாமல் நாம் வாழ வேண்டும். தேவனுடைய அன்பில் நிலைத்திருப்பது என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடத்தல், ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 15:9 வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பு நம்மை பாதுகாக்கும் இடம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்றும் கூறுவதை யோவான் 15:10 வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் அவசியம். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இந்த உலக வாழ்க்கை தற்காலிகம். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புவது நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று பவுலடிகளார் மிக தெளிவாக கூறுவதை ரோமர் 6:23 வாசிக்கிறோம். விசுவாசியின் இலக்கு நித்திய ஜீவன். இந்த தபசு காலத்தில் நாம் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க, நித்திய ஜீவனை அடைய அனுதினமும் அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லியிருப்பதையும் கவனியுங்கள். இரட்சிப்பு முழுமையாக இயேசுவின் கிருபையும் இரக்கமும் மூலமே கிடைக்கிறது. நாம் நம்பிக்கையுடன் அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நீதிமொழிகள் 8:34 வாசிக்கிறோம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று நீதிமொழிகள் வலியுறுத்துவதை 13:12 வாசிக்கிறோம். பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கவே இந்த தபசு காலம் நம்மை புடமிடுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்ற சத்தியத்தை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் பரிபூர்ண விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிந்து காத்திருப்போம். அவரே ஏற்ற வேளையில் நம்மை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை பெற அருள் புரிவாராக. இதை விசுவாசிக்கிறீங்களா? நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்பதை தீத்து 3:5 வாசிக்கிறோம். ரட்சிப்பு மனித முயற்சியால் அல்ல, இயேசுவின் இரக்கத்தின் மூலமே ரட்சிக்கப்படுகிறோம். அந்த இரக்கத்தை பெற காத்திருத்தல் அவசியம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார் என்று எபிரெயர் 9:28 வாசிக்கிறோம். இந்த தபசு காலத்தில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எதிர்கொள்ள காத்திருக்கும் நமக்கு இரட்சிப்பை அருளுவதற்காகவே அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் வருகைக்கு பொறுமையோட பரிசுத்த உள்ளத்தோட காத்திருப்போமா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் இந்த தபசு காலத்தில் 3 முக்கியமான அழைப்புகளை தருகிறது. 1, தேவனுடைய அன்பிலே நிலைத்து வாழுங்கள். 2, பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொள்ளுங்கள். 3, கர்த்தரின் இரக்கத்தை எதிர்பார்த்து பொறுமையோடு காத்திருங்கள். இந்த தபசு காலம் மனம் திரும்பும் காலம், ஜெபிக்கும் காலம், தேவனோடு நெருக்கமாகும் காலம். இதை மறந்து விடாமல் அனுதினமும் அவர் பாதம் பணிவோம். தேவனுடைய அன்பில் நிலைத்திருப்போம். பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம். நித்திய ஜீவனை எதிர்பார்த்து காத்திருப்போம். இந்த உலகத்தில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் தேவனுடைய அன்பில் நிலைத்திருப்பவர்கள் ஒருபோதும் அழிவது இல்லை. இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches believers to remain in God's love and wait for the mercy of Jesus Christ that leads to eternal life. Christians are called to live in obedience, stay rooted in God's love, and patiently hope for the salvation that comes through Christ's mercy. During the Lenten season, this verse reminds us to grow closer to God, live a holy life, and keep our hope fixed on eternal life. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக தந்தையே, இந்த அருமையான வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசியதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபை செய்யும். இந்த உலகத்தின் சோதனைகளில் இருந்து எங்களை காத்தருளும். நித்திய ஜீவனை நோக்கி வாழும் மனதை எங்களுக்கு தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழும் விசுவாசத்தை எங்களுக்குள் வர்த்திக்க பண்ணும். தினமும் உம்முடைய பாதம் அமர்ந்து உமது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க கிருபை செய்ய வேண்டி முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.